கோவை மாநகரின் ஆர்.எஸ்.புரம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை ஜனவரி 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்படும் என தமிழ்நாடு மின்வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆர்.எஸ்.புரம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இந்த மின் தடை கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் தடாகம் சாலை ஒரு பகுதி, ஆர்.எஸ்.புரம் ஒரு பகுதி, லாலி சாலை, டி.பி. சாலை ஒரு பகுதி, கவுலி பிரவுன் சாலை, டி.வி. சாமி சாலை, கிழக்கு மற்றும் மேற்கு, சம்பந்தம் சாலை, லோகமானியா வீதி, மெக்ரிகர் சாலை, சுக்கிரவார்பேட்டை ஒரு பகுதி, தியாகி குமரன் வீதி, லைட் ஹவுஸ் சாலை, பொன்னையராஜபுரம், சொக்கம்புதூர், சலீவன் வீதி, தெலுங்கு வீதி, ராஜவீதி ஒரு பகுதி, பெரியகடை வீதி ஒரு பகுதி, இடையர் வீதி, சாமி காலனி, சுண்டப்பாளையம் சாலை ஒரு பகுதி ஆகியவை பாதிக்கப்படும். மின்வாரியம் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் குடிமக்கள் மின்சாரம் தேவைப்படும் அத்தியாவசிய பணிகளுக்கு முன்கூட்டியே தயாராகவும் மின்தடை நேரத்தை கணக்கில் கொண்டு திட்டமிடவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மின்தடை காலத்தில் மின் மாற்றிகள் மற்றும் இணைப்புகளில் திடீர் சுமை ஏற்றப்படுவதை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது. இந்த பராமரிப்பு பணிகள் குடிமக்களுக்கு நீண்ட காலத்திற்கு தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்யும். இதற்கான சிரமத்தை பொறுமையுடன் ஏற்கவும் என்று மின்வாரிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.